பிக் பாஸ் தமிழ் சீசன் 5ஓட 12th டேவ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தான் இப்ப நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாதே அப்படின்னு உலகநாயகன் கமலஹாசன் நடிச்சிருந்த சிங்காரவேலன் படத்துல இருந்து பாட்ட ஆரம்பிச்சுச்சு. இந்த வேக்கப் சாங்ல எழுந்ததுமே எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. கிச்சன் டீம்ல சமைச்சிட்டு இருந்த பாவனி ரெட்டி, தலைவர் ஏன் குளிக்காம உட்காந்துருக்கீங்க, நீங்க போய் குளிங்க, நீங்களா குளிங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும், இல்ல இல்ல எங்களுக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு, நாங்கெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு தானே குளிக்கணும், நீங்க போய் குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல பெட்ரூம்ல நிரூப் கிட்ட நம்ம பிரியங்கா பேசிட்டு இருக்காங்க. பல விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ யாரையோ பத்தி பேசுறாங்க. பட் அவங்க யார பத்தி பேசுறாங்க அப்படின்னு தெரியல. அதுவும் கேமரா கான்சியஸோட நிருபோட கையில ஏதோ ஒரு எழுத்தெல்லாம் எழுதி இவங்கள பத்தியா அவங்கள பத்தியா அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அவங்க யார பத்தி பேசுறாங்க, எதுக்காக பேசுறாங்க, என்ன விஷயம் நடந்தது அப்படிங்கிறது கிறிஸ்டல் கிளியரா நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஏதோ பேசுறாங்க. நாடகத்துக்கு ஒத்திகை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் காசிப்பும் போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில பிரியங்கா பாத்திரம் கழுவிக்கிட்டே தாமரையை கூப்பிடுறாங்க. தாமரையை கூப்பிட்டு, இங்க பாரு, இந்த வீட்ல எல்லா வேலையும் யாரு செய்யறாங்க, ரொம்ப நல்ல பொண்ணு யாருன்னு கேட்டா நீ யாரோட பேரை சொல்லுவ அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமாமா நிறைய பேரு நல்ல வேலையெல்லாம் செய்யறாங்க, நான் நாடியா சங்கருடைய பேரை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னதும் பிரியங்கா தலையில கைய வச்சுக்கிட்டு தில்வாலே புச்சுத்தேனியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனாலும் பிரியங்கா தாமரைய விடுறதா இல்ல. திரும்பவும் கூப்பிட்டு வச்சு, இங்க பாரு, நீ என் ஃப்ரெண்டு தானே, இத்தனை நாளா என்கிட்ட பழகிட்டு தானே இருக்க, இப்ப நான் சொல்றேன், உண்மையா இந்த வீட்ல யார் நல்லா வேலை செய்யறாங்க, என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டா நீ யாருடைய பேரை சொல்லுவ, சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேக்குறாங்க. திரும்பவும் கேட்டதுக்கு அப்புறமா மதுமிதா, நாடியா சங், பிரியங்கா எல்லாருமே 3 பேரும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க, நான் மதுமிதாவோட பேரை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க பிரியங்காவை. அடுத்ததா பிக் பாஸ் கிட்ட இருந்து ஒரு ஓலை வருது. அத அபிஷேக் தான் படிக்கிறாரு. அந்த ஓலையில என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, தாமரையோட தலைமையில இன்னைக்கு சாயந்தரம் விஜயதசமியை முன்னிட்டு ஒரு நாடகத்தை நீங்க நடத்த போறீங்க. அந்த நாடகம் ரொம்பவே சிறப்பா இருக்கணும். இந்த நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த நாடகத்துடைய இறுதியில இந்த வீட்ல இந்த 2 வாரத்துல சிறப்பா செயல்பட்ட ஒருத்தரை செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி இதுல கூட்டத்துல காணாம போனவங்க 2 பேரை நீங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குரூப்பா டிஸ்கஷன் பண்ணி கடைசி முடிவை அறிவிக்கணும். இந்த முடிவை அறிவிக்கக்கூடியவங்க அக்ஷரா, பாவனி ரெட்டி, அபிஷேக் அப்படின்னு சொல்லி 3 பேரை நியமிக்கவும் செய்யறாரு பிக் பாஸ். அதே மாதிரி கண்டஸ்டன்ட்ல ராஜுவை தவிர மத்தவங்க எல்லாருமே அவங்களோட ஸ்டோரியை ஷேர் பண்ணிட்டாங்க. சோ ஃபைனலா நேத்திக்கு அவரும் அவருடைய ஸ்டோரியை ஷேர் பண்ணி முடிச்சிருக்காரு. அவருடைய ஸ்டோரியும் சுவாரஸ்யமா தான் இருந்தது. அவர் சொன்ன விதமும் சூப்பரா தான் இருந்துச்சு. அவர் தன்னுடைய ஸ்டோரியை எப்படி சொன்னாரு அப்படின்னா, எங்க அப்பா ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவரு, எங்க அம்மா ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க. 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் எப்பவுமே கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வீட்டுல பிரச்சனை எல்லாம் தீரும்னு பார்த்தா, நான் பிறந்ததுக்கு அப்புறமா எனக்கு பேர் வைக்கிறதுல ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை. என்னடா அது, எப்ப பார்த்தாலுமே வெட்டிக்கிறோம் குத்திக்கிறோங்கிற மாதிரியே பாத்துக்கிறாங்களே, இவங்க 2 பேருமே சமாதானப்படுத்தவே முடியாதா, இந்த 2 கோஷ்டியும் ஒன்னா சேரவே சேராதா அப்படிங்கிற ஏக்கம் எனக்குள்ள நிறைய நாள் இருந்துச்சு. ஒரு நாள் சின்ன வயசா இருக்கும்போது எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க. 2 குரூப்புமே வராங்க. அங்க போனா ஒரு திரை அப்படி தூக்குது. அங்க ஒரு படம் வருது. அந்த படத்தை பார்த்ததுமே அவ்வளோ சிரிச்சு என்ஜாய் பண்றாங்க. 2 பேருமே அவங்களே மறந்துடுறாங்க. அப்ப முடிவெடுத்தேன், சினிமா தான் நமக்கு கரெக்டான வழி. இந்த சினிமாவுக்கு போனோம்னா 2 சமுதாயத்தையும் ஒண்ணு சேர்க்கலாம், 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விஸ்காம் படிச்சேன். விஸ்காம் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அது இப்ப வரைக்கும் ஒரு அம்மெச்சூர் படம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே இல்லாம, சரியான எடிட்டிங் இல்லாம அமைஞ்சிச்சு. அதுக்கு என்ன ரீசன்னா, கரெக்டா படத்தெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா என்னோட ஃப்ரெண்டு வீட்ல அவனோட கம்ப்யூட்டர்ல அவனுடைய கரண்ட்ல அவன் வீட்லயே உட்காந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. இந்த மாதிரி எங்க அப்பா தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்படியே உலகமே இருண்டு போன மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் அந்த சுச்சுவேஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த ஃபீலிங்கை உணரவும் முடியும். நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த இடத்துல உட்காந்து அழுவக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்க்கு வெளியில வந்து சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சேன். கடைசியில அந்த பில்டிங் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறமா போறேன். அப்பாவுக்கு இது மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஃபீலிங்கா இருந்தேன். காலேஜ்லயும் என்னோட படத்தை போட்டு காமிக்கக்கூடிய அந்த நாளும் வந்துச்சு. எல்லா ஷார்ட் ஃபிலிமையும் போட்டாங்க, என்னோடதையும் போட்டாங்க. ஏதோ பயங்கரமான சவுண்டு, அப்ளாசஸ் எல்லாமே கிடைச்சிச்சு. அப்பதான் தெரியும் பாக்யராஜ் வந்து சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து பேசும்போது தம்பி ராஜு நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லி பாக்யராஜ் ஸ்டைல்லயே பேசி காமிச்சிருந்தாரு ராஜு. ரொம்பவே பெர்ஃபெக்டா சூப்பரா பேசியிருந்தாரு. இது சொல்லி முடிச்சுட்டு அவர் வெளியில போகும்போது, சார் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், சினிமால ஏதாவது சாதிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, சரி நான் உங்களுக்கு சொல்றேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அவர் போனதுக்கு அப்புறமா எங்க நம்ம
நமக்குலாம் கால் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ கொஞ்ச நாளே எனக்கு காலும் வந்தது. அவரோட போய் ஒர்க் பண்ணேன். சைட் பை சைடு எனக்கு கனா காணும் காலங்கள் அந்த சீரியல்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிச்சு. தொடர்ச்சியா சீரியலையும் நடிக்க ஆரம்பிச்சேன். ஒரு டைரக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ட்ல போயிட்டு இருந்தப்போ இப்போ எனக்கு என்ன பேருனா சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதை நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். என்ன ரீசன்னா நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம் சீரியல்குள்ள போயிட்டா. ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. இப்படியே என்னோட லைஃப்ல போயிட்டு இருந்தப்போ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. என்னோட ஒய்ஃப் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்லணும் இந்த தருணத்துல அப்படிங்கறது அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொன்னதும் ஒரு காமெடியான ரொமான்டிக் லுக் விட்டாரு. அப்போ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பயங்கரமா சிரிச்சாங்க. இது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இங்கதான் என்னுடைய கதையில ஒரு இன்டர்வல் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. சோ இதுக்கப்புறமா என்னோட லைஃப்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நானே தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே இந்த நாடகத்துக்கு பயங்கரமா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க பிரியங்கா ரெஸ்ட் ரூம்ல இருக்கக்கூடிய சோஃபால படுத்திருந்தாங்க. அப்ப நிரூப் வந்தாரு. நிரூப் வந்ததுக்கு அப்புறமா இந்த 2 வாரத்துல இருந்த மாதிரி நீ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படிலாம் இல்லடா, ஒவ்வொருத்தரா வந்து என்கிட்ட பேசு பேசுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. நான் போய் எத்தனை பேர்கிட்ட வாலண்டியரா பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. மதுமிதா சொல்றா, அதுக்கப்புறம் இசைவாணி சொல்றா, அப்புறம் அக்ஷரா, ஒவ்வொருத்தரா வந்து ஏன் என்னை பிடிக்கலையா, ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க அப்படியே சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நிரூப் இல்ல இல்ல, நீ வந்த 2 வாரத்துல எப்படி இருந்தியோ அது மாதிரி கிடையாது, நீ நிறைய சேஞ்ச் ஆயிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இது போக நாடகத்துல ஏதாவது நடக்க போகுது, ஏதோ வித்தியாசமா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் பிரியங்கா சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சு நாடகமும் ஒரு வழியா ஸ்டார்ட் ஆகுது. இந்த நாடகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோலு. இதுல அபிஷேக் அந்த வாத்தியம் வாசிக்கக்கூடிய வாத்தியக்காரரா இருக்காரு. சோ அவர் வந்து நரேஷன்ல ஏதோ தப்பு பண்ண போக சின்ன பொண்ணுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. என்ன வேணும்னே நோஸ் கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஃபர்ஸ்ட் நான் தான் பாடுவேன்னு சொன்னாரு. இப்ப எதுக்கு மாத்துனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொன்னதும் பிரியங்கால இருந்து மத்தவங்க எல்லாருமே சமாதானப்படுத்தும் போது சாரின்லாம் சொல்றாங்க. ஐயோ இதுக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு விடுங்க நாடகத்தை நடத்துங்க அப்படின்னு சொன்னதும் நாடகம் அப்படி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இதுல நிரூப் சிவனா இருக்காரு, இசைவாணி பார்வதியா இருக்காங்க. சிபி ஒரு நாட்டுடைய ராஜா. ஆனா எப்பவுமே பெண்கள் விஷயத்துல ரொம்பவே வீக்கான பர்சனாவும் பெண்களை ஏமாத்தக்கூடிய ஒரு பர்சனாவும் இருக்காரு. இவர் அழிச்சே ஆகணும் அப்படின்னாக்க கண்டிப்பா ஒரு பெண் அவதாரம் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் பார்வதி கிட்ட ராஜ கதாபாத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த பஃபூன் கேரக்டர் சொல்லுது. சொன்னதுமே கண்டிப்பா அதே ஊர்ல முத்தாலம்மன் பிறப்பா, அவ பிறந்து அவனுடைய கொட்டத்தை அடக்குவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்காக வராங்க. பூசாரி முத்தப்பான்னு வை அப்படின்னு சொன்னதும் ஐயோ இது ஆண் குழந்தை இல்லைங்க பெண் குழந்தை அப்படின்னு சொல்லி காமெடியா சொல்றாங்க. ஓ பெண் குழந்தையா, சரி இது முத்தாலம்மன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. பூசாரி கேரக்டர்ல இமான் அண்ணாச்சி நடிக்கிறாரு. சோ இப்படி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கேரக்டர் கொடுக்க இந்த முத்தாலம்மன் கேரக்டர்ல இருக்கிறதா மெயின் லீடான தாமரை. எப்பவுமே காமெடி கதாபாத்திரமாவே நடிச்சுட்டு ஒரு மெயினான ரோல் பண்ணும்போது அவங்களே ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. சுவாமி வேஷத்துல நடிச்சிருந்தாங்க. சோ நாடிய சங்கும் வருணும் கணவன் மனைவியா நடிச்சிருக்காங்க. வருண் நான் வெளியில போய் நூல் வாங்கிட்டு வந்துறேன் அப்படின்னு ஏதோ சொல்றாரு. நூல் மட்டும் வாங்கிட்டு வா, வேற எந்த வேலையும் பண்ணாத அப்படின்னு சொன்னதோ வெளியில போறாங்க. அங்க போகும்போது முத்தாலம்மனை பார்த்துட்டு அண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நான் நல்லா இருக்கேன் தங்கச்சி அப்படின்னு ஒரு அண்ணன் தங்கச்சி உறவுல பழகிட்டு இருக்கும் போது இவங்களோட உறவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த பஃபுன் போய் வருணுடைய ஒய்ஃபான நாடியா சங்கு கிட்ட சொல்லிடுறாங்க. நாடியா சங்கு உடனேயும் முத்தாலம்மன் கிட்ட வந்துட்டு என்னடி என்னோட ஹஸ்பண்ட நீ வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப மோசமா பேசுறதுனால என்னையவே இப்படி பேசிட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சாபம் கொடுத்துறாங்க. அந்த சாபத்துல இருந்து மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக வருண் சிபி இருக்கக்கூடிய ஊருக்கு போறாரு. அங்க இருக்கக்கூடிய நாகலிங்க பூவை பறிக்க போகும்போது காவலர்கள் அவரை பிடிச்சு சிறையில அடிச்சிடுறாங்க. அப்போ சிபி வந்து பயங்கரமா அவரை பனிஷ் பண்ணி அடிக்கிறாரு. அடிச்சிட்டு இருக்கும்போது என்னோட ஒய்ஃபும் என்னோட பசங்களும் சிலையா மாறிட்டாங்க, அதனால அவங்களை மீட்கணுங்கிறதுக்காக தான் அந்த பூ பறிக்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆபத்து வரும்போது என்னை கூப்பிடு அப்படின்னு முத்தாலம்மன் சொன்ன அந்த வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வர அதே மாதிரி முத்தாலம்மன் பேரை சொல்லி கூப்பிட அந்த இடத்துக்கு அந்த சுவாமி வராங்க. வந்ததுக்கு அப்புறமா நான் உன்னை தொட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சிபி அவங்கள தொட போறாரு. அதுக்கப்புறமா சுவாமியோட கோபத்துக்கு ஆளாகி காலி ஆறாரு. இதுதான் இந்த கதையுடைய கான்செப்ட். முடிச்சதுக்கு அப்புறமா நான் யாருக்கெல்லாம் சாபம் கொடுத்தனோ அவங்களுக்கு திருநீர் விட்டுறேன், அப்பதான் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தாலம்மன் கேரக்டர்ல நடிச்சிருக்கக்கூடிய தாமரை எல்லாருக்கும் திருநீர் வச்சு விடுறாங்க. இதோட கதை முடிஞ்சிருச்சு. பட் நாடகத்துக்கு இறுதியில சொல்லப்பட்ட பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு, கூட்டத்துல தொலைஞ்சு போன அந்த 2 பேர் யாரு அப்படிங்கறத நேத்திக்கு சொல்லல. சோ இன்னைக்கு எபிசோட்ல ஸ்டார்டிங்லயே இந்த விஷயத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ஓரளவுக்கு தெரியுது. சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் 13th டே என்ன நடக்குது அப்படின்னு. இந்த தருணத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் பெர்ஃபார்மரா நிறைய பேர் பிரியங்காவோட பேரை தான் சொன்னாங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்ததுன்னா அதையும் தெரிவிக்கலாம். கூடுதலா இந்த கூட்டத்துல தொலைஞ்சு போன அந்த 2 பேர் யாரு அப்படின்னு உங்களுக்குள்ள எந்த கண்டஸ்டன்டோட பேர் இருக்கோ அதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.